இன்னைக்கு அரசியல் படிக்காதனால தான் ஐயா விஜய் அவர்கள் போன்ற கொள்கை தெளிவில்லாத தலைவர்கள் இருக்காங்க. அவர் பின்னாடி கொள்கை தெளிவில்லாத ஒரு ரசிகர் கூட்டம் போய் கொண்டிருக்கு. கொள்கை தெளிவோடு இருந்தோம்னா ஐயா விஜய் அவர்கள்லாம் நீங்க வந்திருக்கவே முடியாது. காமராசருக்கும் பெரியாருக்கும் ஆகவே ஆகாது. நம்ம காமராசரை தமிழ் தலைவராக முன்னிறுத்தணும். அவரு தந்தை பெரியார் அப்படிங்கிறாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுங்க. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்க யாரு அப்படின்னு. திராவிடர் வந்து என்ன எதிர்ப்பாங்க, திமுக இவ்வளவு பண்ணிச்சவனுக்கு அறியலையா. நான் அதை தான் ட்ரோலா எடுத்துக்கிறேன். இந்த அணில் குஞ்சிங்க பண்றதெல்லாம் நான் ட்ரோலா எடுத்துக்கல. இவ்வளவு கொள்கையெல்லாம் கரெக்டா வச்சு சீமானவர்கள் நிறைய தேர்தலை வந்து சந்திச்சுட்டு வராரு. ஏன் இன்னும் ஒரு இடத்துல கூட ஆட்சி ஒரு பதவி கூட வாங்க முடியல, ஒரு கவுன்சிலரா கூட ஆக முடியல. அதே அதிமுக விட நாம் தமிழர் கட்சி வளர்ந்த கட்சியா? வளர்ந்த கட்சி தான். என்ன வளர்ந்துருக்குங்க? சீமான் அவர்களால், ஒரே நிமிஷம், சீமான் அவர்களால் வந்து பரந்தூர் விமான நிலையம் தடுத்து நிறுத்தப்பட்டதா? தடுத்து நிறுத்திட்டீங்க இப்ப, அப்படிதானே? ஸ்கிரிப்ட் பார்த்து பேச தெரிஞ்சவர் வந்து அவ்வளவு அறிவானவர், தெளிவானவர். ஸ்கிரிப்ட் எழுதுறவர் வந்து அறிவு இல்லைங்கிறீங்களா? இப்ப கேட்கிறேன், விஜய் அவர்கள் இந்த மாதிரி கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு பரந்தூர் விமான நிலையத்துல என்ன பிரச்சனை கேட்டா சொல்லுவாரா? பேனா சிலை என்பது யார் மிரட்டினது? வெச்சா இடிப்பேன், ஜேசி வச்சு இடிப்பேன். ஸ்டாலின் ஐயா விமர்சனம் பண்ணதுக்கு எதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பொங்குறாரு? நீங்க சீமானை குறை சொல்ல வேண்டும், சீமான மட்டும்தான் டார்கெட் பண்ணா இங்க இருக்கவங்க எல்லாம் அப்படிதான் டார்கெட். நான் நீங்கன்னு சொல்லல. நீங்க எல்லாம் தமிழ் தேசியம் இவ்வளவு வந்து பேசுறீங்க, பட் வந்து உங்களோட பிள்ளைய வந்து ஏன் கான்வென்ட்ல படிக்க வைக்கிறீங்க கேள்வி வந்து அவர் குடும்பத்துக்குள்ள போக வேண்டிய விடயமோ. அப்போ வந்து கொள்கை கோட்பாடு எல்லாம் நாட்டுக்கு வீட்டுக்கு கிடையாது, அவ்வளவுதானே? ஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து. இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் தேசிய ஆதரவாளர் மற்றும் இளம் அரசியல் விமர்சகர் குட்டி சீமான் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் பாரதி அவர் தான் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கார். அவரிடம் சில தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கோம். தம்பி வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். சரி தம்பி, படிக்க வேண்டிய வயதுல இந்த அரசியல் ஆர்வம், இந்த அரசியல்ல தொடர்ந்து வந்து அரசியல் பேசிட்டு இருக்கீங்க. காரணம் என்ன? யாரை பார்த்து பின்பற்றுறீங்க? யாரை பார்த்து பின்பற்றணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏன் அரசியல் பேசக்கூடாது? அரசியல் படிக்கிறது தானே. எல்லாத்தையும் நீங்களே சொல்றீங்க படிக்கிற வயசுல. இதுவும் படிப்பு தானே, அரசியலும் படிப்பு தானே. படிச்சுட்டு போவோம். இன்னைக்கு அரசியல் படிக்காதனால தான் ஐயா விஜய் அவர்கள் போன்ற கொள்கை தெளிவில்லாத தலைவர்கள் இருக்காங்க. அவர் பின்னாடி கொள்கை தெளிவில்லாத ஒரு ரசிகர் கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. இது திமுகவினுடைய 75 ஆண்டுகால சாட்சி சாதனை எல்லாமே. திமுக உருவாகுனது எல்லாமே இந்த கொள்கை தெளிவில்லாத ரசிகர்கள் தலைவர்கள் எல்லாத்தையும் தான் உருவாக்குச்சு. அதை அறுவடையும் செஞ்சிருச்சு. அதுக்கு பலமே கொள்கை தெளிவோடு இருந்தோம்னா ஐயா விஜய் அவர்கள்லாம் நீங்க வந்திருக்கவே முடியாது. அப்போ அந்த கொள்கை தெளிவும் நமக்கு யார் பொருத்தமானவங்க, நமக்கு யார் நல்லது செய்வா, நம்ம கொள்கை என்ன, நம்ம அரசியல் சூழ்நிலை என்ன அப்படின்னு புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க அரசியல் கண்டிப்பாக படிப்பாங்க. ஓகே, நீங்கள் சொன்னீங்க நடிகர் விஜய் அவர்கள் வந்து கொள்கை இல்லாமல் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு. கொள்கை இல்லாமலையா ஒரு 5 கொள்கை தலைவர்களை வந்து கட்சிக்கு வந்து இதாக முன்னுதாரணமாக வச்சிருக்காரு? கொள்கை தலைவர் யார் சொல்லியிருக்காரு? தந்தை பெரியாரை சொல்லியிருக்காரு, அண்ணல் அம்பேத்கரை சொல்லியிருக்காரு, வேலு நாச்சியாரை சொல்லியிருக்காரு, அஞ்சலை அம்மாவை சொல்லியிருக்காரு, காமராஜரை சொல்லியிருக்காரு. சரி, ஒரு செயற்குழு கூட்டம் சார்ல, அதில் என்ன மாற்றம் உருவாக்க போகிறோம் அப்படின்னு கேட்டார். என்ன மாற்றம் உருவாக்க போகிறேன்னு சொன்னார். அதான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருல. அவர் வந்து நாட்டை வந்து ஆட்சி அப்படி இல்லையா. செயற்குழு கூட்டத்தில் சமீபமாக செயற்குழு நடத்துகிறாங்கல்ல, அதில் என்ன சொல்லியிருந்தாரு? 1967 67 என்ன மாற்றம் நடந்துச்சு? ஐயா காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார். அப்போ திமுக அதை மீறி காங்கிரஸ் மீறி முதலமைச்சராகி ஒரு ஐயா அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்தாங்க. அதுதான் அவர் சொல்றாரு. கொள்கை தலைவராக அப்போ யாரை வச்சுருக்கீங்க? அதான் எனக்கும் நிறைய விஷயம். கொள்கை தலைவராக 5 பேர் வச்சிருக்காரா? சரி, அவங்க வழி நடந்தோம், நீங்கள் நடக்கலை. காமராசருக்கும் பெரியாருக்கும் ஆகவே ஆகாது. நம்ம காமராசரை தமிழ் தலைவராக முன்னிறுத்தணும். அவரு தந்தை பெரியார் அப்படிங்கிறாரு. பெரியாருடைய கொள்கை சரி கிடையாது. தமிழ் மொழி இழிவுபடுத்தக்கூடியதுதான் பெரியாரினுடைய கொள்கை. அது உங்க கொள்கையா? சரி, 5 கொள்கையை வச்சுட்டீங்க, யாரும் சொல்லிட்டீங்க. வேலுநாச்சியாருக்கும் பெரியாருக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் தமிழ்நாட்டு பெண்களையும் இழிவுபடுத்தியவர் தான், தமிழ்நாட்டு பெண்களுடைய வீரத்தை இழிவுபடுத்தியவர் தான். அதை விடுங்க. அதை தாண்டி வரலாறு திரும்புகிறதுன்னு ஒன்று போட்டார் பார்த்தீங்களா? ஐயா எம்ஜிஆர் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும். இவங்கெல்லாம் யாரு? அதான் 2வது மாநாட்டில் வந்து யாருமே இந்த 5 கொள்கை தலைவர் சொன்னீங்க. இவங்க கொள்கையே சரி கிடையாது, புரியுதுங்களா? இவங்களை முன்னிறுத்தினது இங்கே தவறு அப்படிங்கிறோம். ஏன்னா இவங்கெல்லாம் சரியாக தான் இருந்தாங்க. இவங்களுடைய கொள்கையை நீங்கள் எடுத்து நடத்துறீங்க இல்லையா, அது சரியில்லை அப்படிங்கிறோம். நீங்கள் கொள்கைன்னா என்னன்னே தெரியல.
தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுங்க, இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருது நீங்க யாரு அப்படின்ட்டு. சரி, இதே நம்ம விமர்சிக்கணும், இதுவே சரி கிடையாது அப்படின்ட்டு. இது போதாததுக்கு ஐயா எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் வேற சேர்த்துறீங்க. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பண்ண செயல்கள்லாம் நீங்க பண்றீங்களா? அதெல்லாம் இடத்துல பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. ஓகே, இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலையில எந்த கட்சி வந்து ஆட்சி அமைஞ்சா வந்து நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? தமிழ்நாட்டுல தமிழர் வந்தா மட்டும்தான் ஆட்சி நல்லா இருக்கும். தமிழர் வந்தா நல்லா இருக்குமா, நாம் தமிழர் வந்தா நல்லா இருக்குமா? தமிழர் வந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். அது யார் அந்த தமிழர்? ஐயா சீமானவர்கள் தமிழர். வேற அதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா நாம் தமிழர் வந்தாவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போயிடலாமே. சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம், இப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. உங்களை குட்டி சீமான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சீமான் மீது அதிக பற்றா? சீமான் மீது இல்ல, தமிழ் தேசியம் பேசக்கூடிய அனைவரின் மீதும் தான் பற்று. தமிழர் மீது பற்று, தமிழ் மொழி மீது பற்று, தமிழ் இனம் மீது பற்று, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அனைத்து இலக்கியங்கள் மீதும் பற்று. அப்படி இருக்கும்பொழுது ஐயா சீமானவர்கள் தமிழ் தேசியத்தை எடுத்து பேசுறாரு. அப்ப தமிழ் தலைவர்களை முன்னிறுத்துறாரு, தமிழ் மொழியை இனத்தை முன்னிறுத்துறாரு. அப்படிங்கிறப்ப அப்ப அவங்க மேல பற்று வரதானே செய்யும். இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில வந்து எதுவும் பேச்சாளரா இருக்கீங்களா? நிறைய மேடைகள்ல வந்து பேசுறீங்களே. நிறைய மேடைலாம் இல்லையா, சின்ன வயசுல பேசியிருந்தேன், இப்ப சமயமா பேசியிருந்தேன். இன்னும் போவேன், நிறைய மேடைகள் போவோம், நிறைய போய் மேடை பேசுவோம், தமிழ் தேசியத்திற்காக பணியாற்றுவோம். ஓகே, நீங்க இவ்வளவு விஷயம் வந்து பேசுறீங்க. ஆனா வந்து உங்களை நிறைய பேர் வந்து ட்ரோல் மெட்டீரியலா யூஸ் பண்றாங்களே. பண்ணட்டும், என்ன பிரச்சனை? ஓகே, நீங்க எந்த ஒரு பேசினாலும் சரி அதை ஒரு ட்ரோல் மெட்டீரியலா எடுத்து அதை கொஞ்சம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சோசியல் மீடியால எல்லாம். அதெல்லாம் பாக்குறீங்களா? பார்த்து என்ன பண்ண போறோம், பார்க்காம இருந்து என்ன பண்ண போறோம்? பண்றவங்க பண்ணிக்கிட்டோம். அதாவது நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன், யார் ஒரு மேல எதிர்ப்போ விமர்சனமோ அதிகமா வருதோ அவங்க வளர்றாங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப விஜய் அவர்கள் மீது நிறைய விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கு. அவர் வளர்ந்துருவாரா? விமர்சனம் என் மேல வர விமர்சனம் வேற, அவர் மேல வர விமர்சனம் வேற. எனக்கு கொள்கை இருக்கு, என் கொள்கை தெளிவு இருக்கு. திராவிடர் வந்து என்ன எதிர்ப்பாங்க, திமுக இவ்வளவு பண்ணிச்சு உனக்கு அறிய இல்லையா அப்படின்னு. நான் அதை தான் ட்ரோலா எடுத்துக்கிறேன். இந்த அணில் குஞ்சிங்க பண்றதெல்லாம் நான் ட்ரோலா எடுத்துக்கல. ஏன்னா அவன் வாழ்வே சரி கிடையாது முதல்ல. ஓகே, அணில் குஞ்சுங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன? அணில் தான், வேற எப்படி சொல்ல முடியும்? அவன் தலைவரே வந்து. நான் கேக்குறேன், எல்லாரும் வந்து தாவேகா தொண்டர்களை வந்து அணில் குஞ்சுங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்க நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்களா இருக்கட்டும், ஒருங்கிணைப்பாளர் சீமானா இருக்கட்டும், அணில் குஞ்சுங்க வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் தான் கத்தணும், அங்கிள் அங்கிள் தான் கத்தக்கூடாது, நிறைய விமர்சனம் வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அணில் குஞ்சுனா என்ன உங்களை கேட்குறேன். அதாவது ஐயா எம்ஜிஆர் அவர்கள், அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து வெற்றி பெற்றப்ப அதுல அந்த தேர்தலில் நான் ஒரு அணிலா வேலை செஞ்சதுல பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா விஜய் அவர்கள் பேசினாங்க. அதனால அப்போதைக்கு அவர் அணிலா ப்ரமோட் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அவர் கட்சி தொடங்கி சிலர் வெற்றி பெறுவதற்காக, சிலர் கொள்கை தலைவர்களை முன்னிறுத்தி வெற்றி பெறுவதற்காக, அவங்க கொள்கையை இந்த மாதிரி கொள்கை இல்லாத மனதில் படிக்கிறதுக்காக அவர் இப்போவும் அணிலா தான் வேலை செஞ்சுருக்காரு. அதனால அணில் கீழே இருக்கலாம் என்ன, அணில் குஞ்சு, அதனால அணில் குஞ்சு அணில் அப்படிங்கும். ஓகே, அப்ப சீமான் அவர்கள் பின்னாடி இருக்கவங்களாம் யார்? யாரு? தமிழர்கள், தமிழ் தேசியவாதிகள், கொள்கை தெளிவு உள்ளவர்கள், தமிழர்கள், தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள், தமிழ் மொழியை சார்ந்தவர்கள். ஓகே, இவ்வளவு கொள்கையெல்லாம் கரெக்டாக வச்சு சீமான் அவர்கள் நிறைய தேர்தலை வந்து சந்திச்சுட்டு வர்றாரு. ஏன் இன்னும் ஒரு இடத்துல கூட ஆட்சி ஒரு பதவி கூட வாங்க முடியல, ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியல? அதுக்குள்ள அரசியல் நிறைய இருக்குங்க. நேர்மையா இப்போ சீமான் அவர்களோட பேச்சு திறமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவருக்கும் இல்லை. அதான் சொல்றேன், அவர் பேசி பணம் கொடுத்து வெற்றி பெறணும்னா வெற்றி பெற்றலாம். இல்லை திராவிடமே பேசிக்கிட்டுமே. மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன சொல்லுவாங்க, சீமான் அவர்கள் சரியான கருத்தை எடுத்துரைக்கிறார் அப்படின்வாங்க. இல்லை இந்த போன்ற விமர்சிக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, அவரை மாதிரி பேசுறது ஆளு அப்படின்வாங்க. ஆனா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்றதும் அதேதான். அவரை மாதிரி பேச ஆட்கள் கிடையாது, அவர் பேச மட்டும்தான் செய்யறாரு, அதை கொஞ்சம் மாத்தியும் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் உங்கள் தலைவர் மீது வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. உண்மைகள் மாறதானே செய்யும், பொய் மட்டும்தான் அப்படியே இருக்கும். பொய் எழுதி வச்சா அப்படிதான் இருக்கும். உண்மை வந்து நாலு தாரம் நடக்கிறது. இப்ப நீங்க பேசுறது நான் பேசுறது நடக்கிறது அட் பிரசன்ட். பொய் வந்து பாஸ்ட் ஃபியூச்சர். அப்போ எழுதி வச்ச மாதிரி தான் இருக்கும். எழுதி வச்சது மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. எந்த ஒரு இடத்துல வந்து சீமான் அவர்கள் முதல் பேசிய கருத்தை தொடர்ந்து வந்து பேசினார். விஜய் அவர்கள் கட்சி முடிக்கும் போது தம்பி வரட்டும், தம்பி நல்லது செய்யட்டும் அப்படின்னு சொன்னவர், சீமான் அவர்கள் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு வந்து சொல்ல, நாங்க தனிச்சுதான் இது பண்ண போறோம், கூட்டணி என் தலைமையில தான் அமைய போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வந்து விஜய் அவர்களை விமர்சனம் பண்றாரு. ஏன் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு தம்பினா ஸ்டாண்டர்டான மைண்ட்ல இருக்கணும், இல்ல அவர் கூட சேர்ற மைண்ட்ல இருக்கணும். அது என்ன அவரையும் மாத்தி தானே பேசுறாரு, நிறைய விஷயங்கள்ல பேசுறாரு இல்லையா? திமுகவை விட தாவேகா வளர்ந்த கட்சியா? திமுக விட தாவேகா வளர்ந்த கட்சியா? அதே கேட்கல. திமுக விட நாம் தமிழர் கட்சி வளர்ந்த கட்சியா? அதிமுக விட தாவேகா வளர்ந்த கட்சி. அதேதான். அதே உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதே அதிமுக விட நாம் தமிழர் கட்சி வளர்ந்த கட்சியா? வளர்ந்த கட்சி தான். என்ன வளர்ந்துருக்குங்க?
திமுக எவ்வளவு பேரை கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க? புரியல. எத்தனை பேரை கூட்டணி வச்சிட்டு இருக்காங்க? கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுல இது வரைக்கும் வளராத ஒரு லெட்டர் பேட் கட்சி திமுக. நான் இப்ப சொல்லுவேன், வளராத ஒரு கட்சி திமுக. 1969 73 ஆனந்த விகடன்ல கார்ட்டூன் போடுறாங்க. 26 கழுத மேல அண்ணா உள்ளிட்டோர், அது அவங்க கூட கூட்டணியில இருக்க அனைத்து தலைவர்களும் 26 கழுத மேல ஏறி கோட்டை நோக்கி 13 கழுத ஏறி கோட்டை நோக்கி போறதா காமிக்கிறாங்க. படம் போடுறாங்க கார்ட்டூன். அந்த படத்தையும் பார்த்து அருமையா இருந்துச்சு. இன்னும் கூட அப்படிதானே இருக்கு. எப்படிதான் அதை ஏத்துறான்னு பாக்குறாங்களோ, யார் இறக்கலான்னு பாக்குறா. சரி, நீங்க எவ்வளவு விஷயம் சொன்னீங்க. இன்னொரு ஆனா நாம் தமிழர் கட்சி எப்பவுமே ஏத்தலாம் அப்படிங்கிறலாம் பார்க்கல. நின்னா தனியா நிக்கணும். திமுக இப்ப சொல்றேன் கேட்டுங்க. நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 3 லட்சம் லிட்டர் ரத்தம் கொடுத்து சாதனை பண்ணியிருக்கு. அவசரமா ரத்தம் வேணும் அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க. அது மூலமா ரத்தம் எடுத்துட்டு போய் கொடுப்பாங்க. ஆட்சிக்கு வராமலே இவ்வளவு சாதனை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் சீமான் அவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. சீமான் அவர்களால், ஒரே நிமிஷம், சீமான் அவர்களால் பரந்தூர் விமான நிலையம் தடுத்து நிறுத்தப்பட்டதா? தடுத்து நிறுத்திட்டீங்க இப்ப, அப்படிதானே நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க குரல் கொடுக்கும் போது தமிழக அரசு சைடுல இருந்து எந்த பதில் வந்துச்சு? ஒரு பதிலும் வரல. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் பரந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்க விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத அளவுல நாங்க விமான நிலையம் அமைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் அவ்வளவு அறிவாளி. அவரு ஸ்கிரிப்ட் பார்த்து பேச தெரிஞ்சவர் அவ்வளவு அறிவானவரு, தெளிவானவர். ஸ்கிரிப்ட் எழுதுறவர் அறிவு இல்லைங்கிறீங்களா? ஆமா, ஸ்கிரிப்ட் பார்த்து அப்படி தன்னை பேரை பார்த்து படிக்கிறவங்களுக்கு எல்லாம் என்னங்க சுயமா பேச தெரியும். இப்ப கேட்கறேன், விஜய் அவர்கள் இந்த மாதிரி கூட்டு வந்து உட்கார வச்சுட்டு பரந்தூர் மாநிலத்துல என்ன பிரச்சனை கேட்டா சொல்லுவாரா? ஏன் நீங்க இவ்வளவு சொல்றீங்களே பயிர் தொழில் பிரச்சனைன்ட்டு? அங்க எத்தனை ஏக்கர்லாம் பயிர் தொழில் பண்றாங்க? அங்க இன்னும் கால்வாய் ஓடுது, எங்க அங்க எத்தனை ஏரி ஓடுது? ஒரு விஷயம் அதெல்லாம் கிடையாது. சீமானவர்கள் பேசியிருக்காரு, இங்க இத்தனை கால்வாய் ஓடுது. அதுதான் தமிழ்நாட்டினுடைய சுயசார்பு மாடல், திராவிட மாடல் அப்படின்றாங்களே, அங்கதான் தமிழ்நாட்டினுடைய சுயசார்பு மாடல் இருக்கு. அது பார்த்துதான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சுயசார்பு தன்மையை கத்துக்கணும், பயிற்று வைக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அங்க இருக்க மக்கள் சுயசார்பு தன்மையா இருக்காங்க. அதை தான் அங்க எடுத்து முன்னிறுத்தி பேசுங்க. இவர் என்ன பண்ணாரு? எல்லையம்மன் கோயில் சாட்சியாக எனத்துக்கு எனத்துக்கு பேசுங்க, எனத்துக்கு போற. ஓகே, இன்னொரு விஷயம் ஒன்றை கேட்கறேன் தம்பி. சீமான் அவர்கள் முதல் முறை பரந்தூர்ல போய் குரல் கொடுத்தார், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை கூட்டு போய். 2வது முறை குரல் கொடுத்தார், குறிப்பிட்ட கூட்டத்தை கூட்டு போய். 3வது முறை நிறைய கூட்டங்களை கூட்டு போயிட்டு குரல் கொடுத்தார். பரந்தூர் விமான நிலையம் அங்க வரக்கூடாதுன்னு அங்க போனாரு. அதுக்கப்புறம் ஏன் போகல? பேசிக்கிட்டு தானே. அவருக்கு அப்புறம் சாட்டை துரைமுருகன் பண்ணாரு, என்ன சொல்லுவீங்க? இல்ல, அதுக்கப்புறம் அந்த பரந்தூர் சைடு அதுக்கப்புறம் சாட்டை துரைமுருகன் போனாரு. ஐயா சீமானவர்கள் 2 தடவை போயிட்டதுக்கு அப்புறம் ஐயா சாட்டை துரைமுருகன் போனாரு. அதுக்கப்புறம் பல பேர் போனாங்க. நாம் தமிழர் கட்சி பல நட்சத்திரங்கள் போனாங்க, இல்லைன்னா உங்களால சொல்ல முடியாது. இப்ப நான் சொல்றேன், பேனா சிலை என்பது யார் மிரட்டினது? வச்சா இடிப்பேன், ஜேசி வச்சு இடிப்பேன் அப்படின்ட்டு சீமானவர்கள் தான் மிரட்டினாங்க இல்லையா? கருணாநிதி சமாதியை உடைப்பேன்னு சொன்னது யாரு? கட்டிருக்காங்க, நல்லா பயங்கரமா கட்டிருக்காங்க. ஆட்சிக்கு வந்தா உடைக்கிறேன்னா இல்லையான்னு சொன்னது யாரு? விஜய் அவர்கள். சொல்றேன், தைரியமானவரா இருந்தா திமுகவை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஐயா சீமானவர்கள் பேசினது பேச சொல்லுங்க. இல்ல அரிட்டாப்பட்டி போராட்டம் நடந்ததுல எவ்வளவு தீவிரமா நடந்தது, அதை பேச சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தன்னை தமிழரா உணர்ந்திருக்கு 36 லட்சம் பேர் சீமானாலதான் உணர்ந்தாங்க. அதுல மாற்று கருத்தே இல்ல. விஜய் எத்தனை பேரு தன்னை திராவிடனா தமிழனா உணர வச்சிருக்காரு? இது உங்களால சொல்ல முடியுமா? இல்ல, சீமான் அவர்கள் தமிழர்களா 36 லட்சம் பேரை உணர வச்சிருக்கார். சீமான் அண்ணன் பின்னாடி இருக்காங்க. ஓட்டு பெட்டியில அந்த ஓட்டெல்லாம் வரலையே. காசு கொடுத்தா வரப்போகுது. நாங்க என்ன ஐயா விஜய் அவர்கள் மாதிரி 36 லட்சம் பேர் தமிழ் தேசியம் அண்ணன் சீமான நீங்க முன்னிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 36 லட்சம் ஓட்டு சீமானுக்கு விழுந்திருக்கணும் இல்லையா? ஏன் விழுவல? இங்க பிறமொழி அரசுங்கிறது நிறைய இருக்கு. அது உள்ள போனா பெரிய சப்ஜெக்ட். ஆனா மேலோட்டமா சொல்றேன், இங்க இருக்க பிறமொழியாளர்கள் சீமான் கெட்டவரு, நமக்கு எதிரானவரு ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. வாய் வழியான சொல்லு. அவர் யாருக்கும் எதிரா இல்ல. இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். சீமான் அவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு சொல்றீங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சொல்றாங்க, எடப்பாடி ஐயா நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சொல்றாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். 2வது தமிழக வெற்றி கழக மாநாட்டுல சீமான் ஐயாவை பத்தி எதுவும் பேசினாரா இல்லையாங்கிறத விட்டுருங்க. அங்கிள் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களை சொன்னதுக்கு அப்புறம் ஏன் சீமான் அவர்கள் குரல் கொடுக்கிறார்? ஏன் திமுகல பேச ஆள் இல்லையா? சீமானை தான் ஏவி விடுவாங்களா அப்படின்னு நான் கேட்கலங்க, நிறைய தாவிக்க தொண்டர்கள் கேட்கிறாங்க. அவங்க கேட்கதான் செய்வாங்க. இல்ல, அவ்வளவு விஷயம் பேசினவர் 2வது மாநில மாநாட்டுல ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க அண்ணன் சீமான் அவர்கள் கொடுக்கிறார். அணில் என்றால் ட்விங்கிள் ட்விங்கிள் என்றுதான் கட்டணும், அங்கிள் அங்கிள்னு கத்தக்கூடாது. ஏன் திமுக அவர்களை விமர்சனம் பண்ணோன தாவே இது அண்ணன் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பொங்கி எழுதுறதுக்கு காரணம் என்ன பாசம்?
அது அவர் அணில் கத்துறத பாத்துருக்காரு. அணில் குயின் குயின் தான் கத்தும். நீங்க சொல்ற மாதிரி ட்விங்கிள் ட்விங்கிள் தான் கத்தும். அங்கிள்னு கத்தாது, பேச தெரியாது. அதனால அணில் வந்து இப்படிதான்ப்பா கத்தும். திருந்தீங்க, அணில்லாம் திருந்தீங்க. இல்ல அப்படி சொல்லல. ஸ்டாலின் ஐயா விமர்சனம் பண்ணதுக்கு எதுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பொங்குறாரு? அப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ஐயா ரஜினி அவர்கள் நடித்த கூலி படத்துல இன்னுமா எனக்கு தெரியல அப்படின்னு ரஜினி கேட்பாருல்ல. அதுக்கப்புறம் வந்து அவரை பத்தி காமிப்பாங்க. ஐயா விஜய் அவர்கள் வந்து இன்னுமா என்னை பத்தி தெரியல. அப்ப அவருடைய கேள்வி அதான் நான் கேட்ட கேள்வி வேற, நானும் பதில் சொல்றது வேறதான். அதுக்கப்புறம் தான் வர முடியும். நிறைய உதாரணங்கள் இருக்கு. சொல்லுங்க. ஐயா கலைஞர் அவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய செலவு வைக்கணும். அது அவரோட 100வது வயசுல அவரும் சேர்ந்து ரசிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. 8 கிட்டத்தட்ட 15 வருடமா, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லை, இவங்கள மாதிரி ஒரு ஆண்டுல வந்துட்டு நாங்கள் அப்படியே தமிழ்நாட்டையே மாற்றி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லலை. பிரசாந்த் ஈஸ்வரன் வந்து கூட்டு வந்து வைக்கல. 15 வருஷமா தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்து பேசுறதுக்கு தைரியம் இல்லாத கோழைகள். ஆனால் இவ்வளவு நாளா 15 வருஷமா பேசிட்டு இருக்க ஒரே ஆள் சீமான் மட்டும்தான். இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? தம்பி, நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, திமுக வந்து எந்த கட்சி விமர்சனம் வச்சாலும், நான் தாவேக்கான்னு முன்னதரம் சொல்லல, எந்த கட்சி திமுக மீது விமர்சனம் வைத்தாலும் திமுக காரங்க வந்து குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து குரல் கொடுக்குறார். திமுக அந்த பேசின கட்சியை டாமினேட் பண்ணி அவர் குரல் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. இங்க மட்டும் இல்லைங்க. ஆமா, இப்ப அந்த மாதிரி மட்டும் கிடையாது. மரங்கள் மாநாட்டுல கூட தான் விமர்சிச்சாரு. என்ன விமர்சிச்சாரு? புலிகள் உள்ளே வந்த உடனே அணில்கள் அனைத்தையும் காணவில்லை, ஆனால் அணில்களுக்காகவும் தான் புலிகள் பேசுகின்றன அப்படின்னாரு. நிறைய இடத்துல யார் யார் விமர்சிக்குமோ அங்க விமர்சித்து தான் இருக்காரு. நீங்க தமிழ் தேசியம்ன்ற பார்வை வந்து எடுத்துக்கிட்டா வேற மாதிரி இருக்கும். அது நீங்க சீமானை குறை சொல்ல வேண்டும், சீமானை மட்டும்தான் டார்கெட் பண்ணா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் டார்கெட். நான் நீங்கன்னு சொல்லல, உங்களை சொல்ல, உங்களுக்கு தகவல் வேணும் என்கிட்ட இருந்து, அதை நீங்க கேக்குறீங்க. இங்க இருக்க நிறைய அரசியல்வாதிகள் என்ன பண்ண டார்கெட், அவர் பேசுற கொள்கை என்ன, பேசக்கூடிய தத்துவம் என்ன. நீ உலகத்துல இருக்க பலர் சீமான் பேசுற அரசியல் பேசுறாங்க, அதெல்லாம் பேசுறது கிடையாது. அவர் அவ்வளவு அரசியல் எடுத்து பேசுறாரு செய்யறாரு, அது கிடையாது. டார்கெட் பண்ணி பேச வேண்டியது, இது இந்த இடத்துல இதை பேசிட்டாரு அப்படின்னு. சரி, அவ்வளோ தைரியம் இல்லை விஜய் அவர்களுக்கு, அவ்வளோ தொண்டர் பலம் இருக்கு, தைரியம் இருக்குல்ல, மரங்கள் மாநாடு எடுத்து பேச வேண்டியது தானே. மரத்தெல்லாம் வெட்டி போடுறாங்க, வளம் இல்லை. ஏன் அவங்க தொண்டர்கள் என்ன சொல்ற, எதிர்காலத்தில் வாக்களிக்க கூடியவர்களே, அப்ப எதிர்காலத்துல வாழ தானே போறாங்கன்னு அர்த்தம். வாழ போறாங்கன்னா மரம் வேணும் இல்ல, மரம் வெட்டிட்டா எதிர்காலத்தை வாழ முடியுமா? முடியாதுல்ல. அப்ப அதுக்குமான என்ன, அதுக்கு சொல்லுங்க எதிர்காலத்துல மரம் வளங்க, எதிர்கால வாக்காளர்களே அப்படின்னு நலத்திட்ட உதவி கொடுக்கும்போது பேசுறாரு மாணவர்களுக்காக, அந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்காக. அப்ப எதிர்காலத்திற்கான எதிர்கால தலைமுறையினருக்கான தேவை இங்க இருக்கணும். இப்பயே தூய ஆட்சியின் குடியில் உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த தேவைகளெல்லாம் இங்க பூர்த்தி செய்யப்பட்டு நம்ம அன்றாட வாழ்வில் எப்படி வாழ்றோமோ அது போல வாழ வைக்கணும். ஓகே, பேசி முடிச்சாச்சா? ஓகே, நான் கேட்ட கேள்வி என்னன்னா, திரும்பவும் கேட்கிறேன். திமுக விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் திமுக காரங்கள் குரல் கொடுக்காத போது சீமான் அவர்கள் குரல் கொடுப்பது ஏன்? கேள்வி கேட்டா பேசதான் செய்வாங்க. இந்த மாதிரி திமுக கேள்வி கேட்டா சீமான் பேசுவார், அப்படித்தானே? ஐயா ஒரு நிருபர் கேட்டாங்க, அந்த மாதிரி அங்கிள்னு சொல்லாரு, உங்க கருத்து என்ன கேட்டதுக்கு பதில் தான் சொல்ல முடியும். பின்ன இல்லைங்க அதெல்லாம் நான் சொல்றது இல்லை, போயிருங்க நான் சொல்ல முடியும். ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்டா பதில் தான் சொல்ல முடியும். இப்ப அது எப்படி விமர்சிக்கணுமோ அப்படி மக்கள் அடையில எவ்வளவு வேகமா சென்றடையுமோ அப்படி விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க. சரி, ஓகே. ஆடு மாடுக்கு ஐயா விஜய் அவர்களே அங்கிள் அப்படிங்கிறாரு, அப்ப போய் சென்றடைந்துல, அதே மாதிரி இவங்க சொல்றாங்க சென்றடைந்து போயிட்டே இருக்கு, ஏன்னா தெளியிட்டோம் அப்படின்னு தான் சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்லை. சரி, ஓகே. ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டாச்சு, மரத்துக்கு மாநாடு போட்டாச்சு, அடுத்து என்ன பிளான் நாம் தமிழர் கட்சியில? அடுத்து தண்ணீர் மாநாடு போடுவோம். தண்ணீர் மாநாடு இல்ல உயிர்களுக்கான வாழக்கூடிய பூமியில் ஒவ்வொரு சிறிய சிறிய உயிர்களுக்கான மாநாடு தான் போடுவாங்க. சரி, ஓகே. நம்ம நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நிறைய இடத்துல வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஆடு மாடு மேய்க்கிறத அரசு பணியாக்குவேன், விவசாயத்தை அரசு பணியாக்குவேன், இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாரு. இதை பத்தி ஒரு சிலர் விமர்சனம் பண்ணுவது எப்படின்னா, ஆடு மாடு மேய்க்க தான் போறோம், அதுக்கு எதுக்கு பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிடலாம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புறேன், அவர் வந்து சொல்லுவாரு பள்ளிக்கூடத்தை மூடிடுங்க அப்படின்னு. அவருக்கு என்னப்பா, அவரு பெரியாரால படிச்சவரு. தம்பி ஒரே ஒரு சின்ன நான் சொல்லிடுறேன், அவங்க எல்லாம் பெரியாரால் படித்தவர்கள். அவங்க வந்து மாடெல்லாம் மேய்க்க மாட்டாங்க, அவங்க டீ குடிக்க மாட்டாங்க. எப்படின்னா அவங்க போயிட்டு போவாங்க, கொக்கோ கோலா குடிப்பாங்க, ஸ்ப்ரைட்டு குடிப்பாங்க, இந்த மாதிரியான குளிர்பானங்கள் தான் இருந்துவாங்க. காலையில எந்திரிச்சோடனே டீ குடிக்க மாட்டாங்க, காஃபி குடிக்க மாட்டாங்க. நடுவில் ஒரு சோர்வாக இருக்கும்போது உனக்கு தேநீர் இருந்துட்டு வெளில போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாகரீகமானவர்கள். எடுத்தா ஸ்ப்ரைட்டு, எடுத்தா கொக்கோ கோலா தான் குடிப்பாங்க. இல்ல அப்படி சொல்ல முடியல, அதான் பதில். சரி, ஓகே. ஆடு மாடு மேய்ப்பதற்கு
எதற்கு பள்ளிக்கூடம் போகணும்? என்னோட கேள்வி. யாரே வந்து பள்ளிக்கூடம் இப்ப நான் கூட தான் பள்ளிக்கூடம் போறேன், என்ன வந்து மாடு மேய்னா சொன்னாரு இல்லையே? ஆடு மாடு ஆடு மாடு மேய்ச்சிட்டு தான் பள்ளிக்கூடம் போகணும்னு யாரெல்லாம் சொல்ல. ஆடு மாடு மேய்க்க விரும்புறவங்க வாங்க, அரசு பண்ணி தரப்படும். பள்ளிக்கூடம் போறவங்க போய் படிங்க, ஐடி வேலை செய்றவங்க போய் செய்யுங்க. எல்லாரையும் வா இங்க வா, இந்தா லுங்கிய போட்டுக்க, டவுசர் போட்டுக்க, மாடு மேய்னு யாரும் சொல்லலையே. இதுக்குள்ள பெரிய பொருளாதாரம் இருக்கு. தமிழர்கள் இந்த மாடு மாடுகளை சார்ந்த பண்பாட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் பாருங்க, விழிப்புணர்வு அடைங்க அப்படின்னு தான் சொல்றோம். சொல்றாரு சீமானவர்கள். அவரா போயிட்டு இந்தா வா எல்லாரும் வா எல்லாரும் மாடு மேய் அப்படின்லாம் யாரும் சொல்லலை. ஓகே, மும்மொழி கொள்கையை எதிர்த்தீங்க, ஓகேங்களா? நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்துக்காக மட்டும் வாழ்பவர் சீமான் அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஆனால் அவரோட பிள்ளைய வந்து ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுக்கு காரணம்? சிபிஎஸ்சி ஸ்கூலா? அதுக்கு எல்லாத்துக்கும் போதுமான ஆதாரங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கா? சொல்றவங்க கிட்ட இருக்கா? நிறைய விஷயங்கள் தான். நிறைய விஷயங்கள் இருக்கு. கான்வென்ட் ஸ்கூல்ல ரீசன் தமிழ் தேசியம் நிறைய விஷயங்கள் இருக்கு. போதுமான ஆதாரம் இருக்கா அவங்க கிட்ட இருக்கவங்க யாரு, அவங்க மகன் பேர் என்ன, ஊர் என்ன, அவர் எங்கன்னு வந்தாரு, எல்லா விஷயம்லாம் இருக்கா? அவங்க எப்படி 4 பேர் பள்ளிக்கு போறாங்க, எல்லா விஷயம் இருக்கா? அதெல்லாம் எடுத்துட்டு முதல்ல வந்து பேசட்டும். அப்புறம் நாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டோம். அவ்வளவு தெரியும் இருந்தா அவர் முன்னாடியே போய் கேட்க வேண்டியதானே? நிறைய பேர் கேள்வி எல்லாம் விமர்சனம் வச்சுட்டாங்க தம்பி. இதை வந்து நீங்க எல்லாம் தமிழ் தேசியம் இவ்வளவு வந்து பேசுறீங்க, பட் வந்து உங்களோட பிள்ளைய வந்து ஏன் கான்வென்ட்ல படிக்க வைக்கிறீங்க கேள்வி வந்துருச்சு. அதுக்கு பதில் தான் வரல. நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதான் உங்கள்கிட்ட கேட்கறேன். ஐயா சீமான், என்னுடைய வேலை என்ன? ஐயா சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசுறாரு. என்னுடைய வேலை தமிழ் தேசியத்தை ஆதரிக்குது. இப்போ மற்றவங்க வந்து என் குடும்பத்தை பத்தி நீ எந்த பள்ளியில படிக்கிற, அங்க போறியா, அங்கே வரியா, என்ன ட்ரெஸ் போடுற, அதெல்லாம் கேட்கறாங்களா? இல்ல அவர் குடும்பத்துக்குள்ள போக வேண்டிய விடயமோ, அப்போ வந்து கொள்கை கோட்பாடு எல்லாம் நாட்டுக்கு வீட்டுக்கு கிடையாது, அவ்வளவுதானே? அவர் குடும்பத்துக்குள்ள போக வேண்டிய தேவை எனக்கு இல்ல. நானும் கேட்கிற கேள்வியாதான். அப்ப உங்களுடைய தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடு நாட்டுக்கு மட்டும்தான், வீட்டுக்கு இல்லையா? அது அவருடைய தனிப்பட்ட விடயம். அதுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கும் எனக்கு உரிமை கிடையாது. அது நாட்டுக்கா வீட்டுக்காங்கிறதுலாம் தெரியாது. தமிழ் தேசியம் பேசுறோம், தமிழர்களுக்காக பேசுறோம், தமிழர்களுக்காக பேசுறோம், வீட்டுக்காக பேச மாட்டோம், அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அதான் ஏன் அப்படி கிடையாது. நான் இன்னும் அவர்கிட்ட அவ்வளோ நெருக்கமாலாம் பழகல. நம்ம கூட்டத்தில் பார்க்குறது அவங்களுடைய எப்பயாவது வீட்டில் போனால் நான் வீட்டில் பார்ப்பேன், அலுவலகத்தில் இருந்தாரா அலுவலகத்தில் பார்ப்பேன், அவர் கூட பேசி மகிழ்ந்துட்டு வரோம். இன்னும் அவர் கூட அவ்வளோ குடும்பமாக போய் அவர் கூடயே நான் இல்லை, கட்சியில் பார்ப்போம், அலுவலகத்தில் பார்ப்போம், வீட்டில் பார்ப்போம், அவ்வளோதான். ஓகே, நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நிறைய பேர் அண்ணா இது மாதிரி வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து நிலையத்துக்கு எதிர்குரல்லாம் கொடுக்குறீங்களாம், பட் வந்து நிறைய விமர்சனம் வைக்கிறாங்கண்ணா, நம்ம கட்சி மேலேயும் உங்கள் மேலேயும் விமர்சனம் வைக்கிறாங்க, உங்கள் பிள்ளைகள் வந்து கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களாம், அப்போ வந்து நான் வந்து இதை பேசினேன்னா அப்போ வந்து ஒரு சிலர் கேட்குறாங்க, அப்போ நாட்டுக்கு தமிழ் தேசிய கொள்கை, வீட்டுக்கு அப்போ நாட்டுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்து நாட்டுக்கு மட்டும்தானா, வீட்டுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்குறாங்கன்னு கேட்டுருங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. தமிழ் தேசியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க. இப்போ புதிதாக உதித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி அமைக்கும், அவங்க தலைமையில் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பகல் கனவு. அண்ணன் சீமான் இவ்வளவு நாள் கண்டது மாதிரி இது ஒரு பகல் கனவு. அவருக்கு நாங்க ஆட்சியில வரணும், வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியே நாங்க என்ன விஜயா பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு வர்றதுக்கு இல்ல. ஆனா சீமான் இந்த மாதிரி அறிவிமிக்கவரா விஜய் அவர்கள் தான் இல்ல, விஜய் அவர்கள் மாதிரி அறிவில்லாதவரா சீமான் அவர்கள் தான். பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு வந்தா என்ன பண்ணணும், பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு வந்து தான் அரசியல் பண்ணணும், இன்ஃப்ளூயன்சர் கூப்பிட்டு தான் ப்ரமோட் பண்ணணும், பனையூர்லேயே உட்காந்துக்கணும், மக்கள்கிட்ட போய் பேசக்கூடாது, தனியாக வந்து நேர்காணல் கொடுக்கக்கூடாது, பேப்பரை பார்த்து தான் பேரே படிக்கணும் அப்படின்ற நிலைமையில இங்கே இல்லையே. நாங்கள் உடனே ஐயா சீமானவர்கள் நான் உடனே வரணும் அப்படின்லாம் கேட்கல. ஓட்டு போட்டா உனக்கு லாபம், போடலன்னா உனக்கு தான் நட்டம், உங்ககிட்ட இருக்க இயற்கை வளம் தான் அடி போகுது, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத மறுபடியும் உங்க கூட தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறது. நீ என்னன்னு தான் சேர்த்து அழிக்கிற, எனக்கு ஓட்டு போட்ட பிள்ளைங்கள தான் சேர்த்து அழிக்கிற அப்படிங்கிறது. அவங்களாம் நாங்கள் அழிஞ்சு தான் போகிறோம், அதை நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. ஓகே, 2000 அதையும் பார்ப்போம். ஓகே, 2026 2024 படைச்சிருக்கோம், புரியுதுங்களா? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை படைச்சிருக்கோம், மேலும் படைப்போம். அடிப்படை அமைப்பு இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்டதுக்கு 2000 இதுலதான் அங்கீகரிக்க படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. ஓகே, அரசியல் அங்கீகரிக்க. ஆமாங்க, திமுக மாதிரி பெரிய கட்சி எல்லாம் 18 வருடம் கழித்து வெற்றி பெற்றிருக்கப்ப நான் 15 நாம் தமிழர் கட்சி 15 ஆண்டு இருக்கு, அதுலயே இவ்வளவு சாதனை பண்ணிருக்கு, தமிழ்நாட்டுல மக்கள் மனதில் பதிந்த கட்சியா இருக்கு. இவ்வளவு இருக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் பெரிய விடயமே கிடையாது. ஓகே, இன்னொரு விஷயமும் ஒன்று சொல்றேன். விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கம் இருந்துச்சு இல்லையா, அந்த இயக்கத்தின் மூலமா விஜய் அவர்கள் மக்கள் இயக்க கொடியை வச்சு
இன்று உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பல கவுன்சிலர்கள் உருவாகி இருக்காங்க. அதுல நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டே இல்லை. அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? வரட்டும், எவ்வளவு பேர் வேணா வரட்டும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி, ஓகே தம்பி. தன்னை தமிழர் உணர்ந்துட்டாங்கல்ல, 36 லட்சம் பேர் உணர்ந்துட்டாங்கல்ல, அதுக்கு தான் இவ்வளோ சிரமப்பட்டோம், இவ்வளோ அடி வாங்கினது, உத வாங்கினது எல்லாம் தன்னை தமிழரா உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான். சரி, ஓகே. தமிழர்கள் தன்னை தமிழரா உணர ஆரம்பிச்சுட்டாங்க. அது உணர்ந்துட்டாலே போதும், அந்த சிந்தனை வந்துட்டாலே போதும். யார் வந்தாலும் பார்க்க மாட்டாங்க, தூக்கி போட்டு தமிழ் தேசியம் தாண்டா தமிழனோட கொள்கை, அதுதான் தமிழர்களை காப்பாற்றும், தமிழரை மீட்க, தமிழரை ஆள வைக்க கடைசி வழி தமிழ் தேசியம் தமிழர்கள் அனைவருக்கும் தெரியும். ஓகே, 2026ல் திமுக தலைமையிலான கூட்டணி வந்து 200 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வரும் துணை முதல்வரும் வந்து நிறைய அறிக்கைகள் வெளியிடுறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏங்க இவ்வளோ கட்சி கூட்டணி வச்சோம், 200 தொகுதி தானே வெற்றி பெற முடியும்? ஒரு இத்து போன ஆள் அடிக்கிறதுக்கு 50 பேர் கூப்பிட்டு போவாங்களா, அந்த மாதிரி போறாங்க. அடியாட்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க போலுக்கு. ஐயா அதான் நிறைய பேர் வச்சிருக்காங்க போல அடியாட்கள்லாம், தெரியல. ஓகே, அதே மாதிரி அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 தொகுதிகளுக்கு மேல ஜெயிக்கணும் எடப்பாடியார் ஒரு சைடு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்லட்டும், வெற்றி பெறட்டும், வாழ்த்துக்கள், யார் வேண்டாம். ஓகே, நம்ம வந்து வெற்றி பெறவங்களுக்கு வாழ்த்துக்கள் நிறைய வந்து வாய் நிறைய சொல்லணும். ஓகே, அதுதான் நம்ம கண்டிப்பா சொல்லணும். தமிழ் தேசியத்தோட கொள்கை. ஆமா, கண்டிப்பா சொல்லணும். ஆனா தமிழனுக்கு எதிராக இருக்கவங்கள சொல்லுவோம், ஆனா பின் வச்சு செய்யணுங்கிறது மனதுக்குள்ள இருக்க ஒரு உணர்வு. நிறைய பேசிய கொள்கை பரப்பு செயலாளர்கள் நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு விலகிறதுக்கு காரணம் என்ன? யார் விலகினாங்க? அக்கால் காளியம்மாள். அவங்க இன்னும் விலகினு சொல்லல. ஐயா சீமானவர்கள்லாம் விலகிட்டேன் அப்படின்னு சொல்லல. ஓகே, அவர்களை பத்தி ஆடியோலாம் வெளியிட்டாங்களே, அதான் எடுத்துடணும், அதுதான் விசிற வெளியே எடுத்துடணும். கேட்டீங்களா? சீமானவர்களும் வெளியில போயிட்டாங்க, அவங்களை நான் வெளியேற்றினேன். இன்னைக்கு கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை எல்லா பதவி விட்டு வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காரு இல்லையா? தன்னுடைய கைப்பட கையெழுத்து போட்டு வெளியிட்டிருக்காரு, புரியுதுங்களா? ஆனா சீமானவர்கள் அதெல்லாம் பண்ணல. நாங்க அவங்கள வெளியே அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்ல, அவங்களும் நான் வெளில போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, நான் களத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த களத்துக்கு வருவாங்கன்னு தெரியாது. சீமானவர்களும் அவங்கள வெளியில போ அப்படின்னு சொல்ல. இப்ப நமக்காக நம்ம கூட இருந்து பயணிச்சு நமக்காக குரல் கொடுத்த ஒருத்தங்களை பிசுரை நீக்கிறணும் அப்பெல்லாம் வந்து வார்த்தைகளை விடுறது தப்பு இல்லையா? அரசியலுங்கிறத ஒரு பெரிய பண்ண மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் வந்து அதுவும் தமிழர் பண்பாடு, பண்ட மாற்று முறை, தமிழர் பண்பாடு தான். அதெல்லாம் உங்களால இல்லைன்னு சொல்ல முடியாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து ஒரு இதுல கேட்கும்போது உதிர்ந்த ரோமங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நெடுஞ்செழியன் சொன்னோம், புரியுதுங்களா? ஐயா துரைசாமி அவர்கள் எந்த கட்சியில இருந்தார்? திமுக, நாங்க RSS எதிர்ப்பவர்கள் அப்படின்னாரு. ஆனா எங்க போனார்? கடைசியில பிஜேபிக்கு போனாரு, அண்ணாமலை அவர்கிட்ட தான் போனாரு. அதே போல ஐயா சொல்லும் போதே எனக்கு மனசுலாம் அழியா வருதுங்க. தியாகி, எவ்வளோ பெரிய தியாகிங்க அவரு. தியாகி எங்கேருந்து போனாரு? ஜெயில இருந்து வீட்டுக்கு போயிருக்கு. ஜெயில இருந்து வீட்டுக்கு போல, ஜெயில இருந்து வீட்டுக்கு போனாரு. மறுபடியும் ஜெயிலுக்குள்ளேயே போறதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்களும் அமலாக்கத்துறையில. தியாகியை போய் தெரியாதுங்கிறீங்க? எனக்கு தெரியும்பா, நிறைய தியாகிகளை தெரியும். காந்தியடிகள், நேருஜி. நீங்க தியாகி பத்தி போங்க. ஐயா செந்தில் பாலாஜி இருக்காரு, எவ்வளவு பெரிய தியாகிங்க அவரு. எனக்கு தெரிஞ்ச சொத்துக்களை வந்து சேர்த்து பாட்டில் மேல 10 ரூபாய் வச்சு வித்தாரு, கிளாஸ் மேல 10 ரூபாய் வச்சு வித்தாரு. மக்கள் சொல்லியும் இல்ல அதெல்லாம் போய் நான் ரொம்ப நேர்மையானவன்னு சிறைக்குள்ளே இருந்தாரு. அவரை போய் நீங்க தெரியாது. உலகமாக தியாகிங்க அவரு. தியாகி எங்க இருந்தாரு? அதிமுக இருந்து திமுக வந்தாரு. ஐயா சேகர்பாபு எங்க இருந்தாரு? அதிமுக இருந்து திமுக வந்தாரு. இதெல்லாம் பண்ண மாட்டோம் மாதிரி அங்க நீங்க போங்க, இங்க இருந்து அதெல்லாம். அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியில இருந்து ஒரு சில திமுக போயிட்டாங்க, அவ்வளவுதான். அப்படிதானே? திமுக இருந்து பல பேர் வந்திருக்காங்க. அதான் நாம் தமிழர் கட்சியில இருந்து பாதி பேர் திமுக போயிட்டாங்க. பாதி பேர்லாம் போல, பாதி பேர் போல, ஒரு சில பேர் போயிருக்காங்க. தமிழ் தேசியம் நிறைய திருக்குறள் எல்லாம் படிச்சிருப்பீங்களா? படிச்சிருப்போம். தமிழர் மறையில அது. ஓகே, 2000 அதான் நம்ம திமுக ஆட்சி 4 ஆண்டு கால ஆட்சி போயிட்டு இருக்கு. இந்த ஆட்சிக்கு ஒரு திருக்குறள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அதாவது இந்த ஆட்சியை பத்தி சொல்லணும்னா, அதாவது தேர்தலை பத்தி சொல்லணும்னா, இதனை இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். இவன் இந்த காலத்துக்குள்ள இதை முடிச்சிருவான் அப்படின்னா அவன்கிட்ட கொடுப்பாத, முடிக்காம அப்படியே வச்சுட்டு கொண்டு கொடுக்காதப்பா அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால அந்த இவன் யாரு, அந்த அவன் யாருன்றத மக்கள் புரிஞ்சு. ஓகே தம்பி, நிறைய விஷயங்கள் வந்து அரசியல் சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருக்கீங்க. என்ன படிக்கிறீங்க? நான் 11ஆவது படிக்கிறேன். 11ஆவது படிக்கிறீங்க. அடுத்து வந்து பொது தேர்வெல்லாம் இருக்கு, அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுங்க. அரசியல் படிக்கிறத விட அரசியல் படிக்கும் போது வந்து அதையும் சேர்த்து படிங்க. நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து பேசுவோம். நன்றி.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.